Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்தோட கடைசி நாளான ஒரு சிம்பிளான vlog தான் பார்க்க போறோம். இந்த vlogல காமிக்கிற வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போன வாரம் எடுத்தது. போன வாரம் ஒரு நார்மல் டே எப்படி நமக்கு போமோ அத ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கு வீடியோவா போட்டுருக்கேன். அன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சேமியா உப்புமா தான் பிரேக்ஃபாஸ்டா பண்ணிருந்தேன். சோ அந்த ரெசிபி உங்களோட நான் முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னா வீடியோ பார்க்கலாம். அப்புறம் இது வியாழக்கிழமை எடுத்தது அப்படின்றதுனால சாயந்தரமா வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபாக்கு நெய்வேத்தியமா ஏதாவது ஒன்று வச்சு படைக்கிறது வழக்கம் தான். அதனால நான் வந்து சக்கரை பொங்கல் மாதிரி செஞ்சு சாமிக்கு வந்து படைச்சிட்டேன். இந்த பால் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து உர ஊற்றி வைக்க போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சமாக வந்து கெட்டியாக பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சேமியா உப்புமா செய்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காகவும் நான் வந்து உளுத்தம்பருப்பு இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருக்கிறேன். கூடவே சோம்பும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த சோம்பு பூண்டு தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா நாம் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா வேணாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனையும் போகணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு சேர்ந்தால் போதும், ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நான் சேமியா வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அந்த சேமியா ஃப்ரை பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கல, அதனால் சரி முதல்ல வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ சேமியா சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா அடியிலேருந்து மேலே எல்லாத்தையும் இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கோட்டாகி வந்துடும் அந்த தண்ணி. அதுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மிலே வச்சு அடிக்கடி கிளறுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். ரொம்பவும் குழையாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் சேமியா பிரியாணிலாம் செய்கிறீங்கன்னா இதே மாதிரி மெத்தடில் செய்யுங்க. முன்னாடியே கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேமியா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே தம் போடுற மாதிரி நீங்கள் மூடி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கூட குழையாது, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து சேமியா ரெடி ஆகிடுச்சு. எங்கள் எல்லாருக்குமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேமியா உப்புமா தான். கூடவே தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். ஆனால் அஷிதாப்பாக்கு மட்டும் இது சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 தோசையும் ஊற்றி கொடுத்தாச்சு. அடுத்து அப்படியே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் சாதம் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாதம் அப்புறம் இன்னொரு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து அன்றைக்கி அந்த மணத்தக்காளி போட்டு வத்த குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சும்மா இப்போதைக்கு அந்த சேமியா மட்டும் இந்த வீடியோவில் இருந்தால் போதும், ஏன்னா இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் எல்லா ரெசிபியும் காமிக்கல. ஹர்ஷத் குட்டி பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் போனார்னா 12:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் அந்த இடப்பட்ட கேப்பில் வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கொடுத்து அனுப்பணுன்னு அங்கே மிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவனுக்கு வந்து எப்பயுமே நான் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து அனுப்பிட்டு இருந்தேன். அதே மாதிரி அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் கிரேப்ஸு, அப்புறம் வந்து ஆரஞ்சு இருந்துச்சு. அது எல்லாமே தோல் உரித்து அழகாக அவனுக்கு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டேன். கூடவே ஒரு சின்ன ஃபோர்க் வச்சு கொடுத்துட்டு அவன் அழகாக அங்கே ஸ்பூனாலே சாப்பிட்ருவான். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் இப்போதைக்கு ரீசெண்டாக நான் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது சூடாக செஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் செய்வேன். ஈவினிங் ஆச்சுன்னா அந்த மாதிரி கொடுத்துருவேன். இது மிட் மார்னிங்கில் கொடுக்குறதுனால ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு. அவனுக்கு ஈவினிங்கில் என்ன கொடுக்குறேன் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ தயிர் நான் உரைய வைக்கிறதுக்காக பால் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பால் வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். அந்த டைம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபுல் ஸ்பூனாக தயிர் வந்து சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா தயிர் வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும்.
அவ்வளோதான். இது ஒரு ஓரமாக வச்சுட்டுனாக்கா ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளே நல்ல திக்கான தயிர் வந்து கிடச்சிரும். ஆனால் கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற இடத்துல வைங்க, அப்போ தான் தயிர் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு லஞ்ச் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு கரெக்டாக 12:30 நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து லஞ்சு ஊட்டுவேன். அப்படியே அவனுக்கு லஞ்சு ஊட்டிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்புறம் அவனுக்கு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் எப்பயும் போல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும் வேலை. இப்படி தான் வந்து எப்பயுமே டே போகும். இப்போ நமக்கு லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டியது தான். தம்பி வந்து வீட்டுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து லஞ்சு ஊட்டுவேன் அவனுக்கு. ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுருவேன். முடிஞ்சால் நானும் அவன் கூட கொஞ்சம் நேரம் தூங்குவேன். ஸோ இப்படி தான் வந்து டே போகும். அப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து இன்னையோட முடியுது இல்லையா, வர வருஷம் வந்து நல்லபடியாக நம்ம எல்லாருக்குமே அமையணும்னு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நல்லா அவுட்டிங் போங்க. நியூ இயர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மறந்துடாமல் ஃபேமிலியோடு கோயிலுக்கு போங்க. நம்ம தனியாக போகிறத விட குழந்தை, ஹஸ்பண்ட் இவங்களோட சேர்ந்து நம்ம போகும்போது இன்னும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ சாயந்தரம் ஆகிடுச்சு. நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இது வியாழக்கிழமை அப்படின்றதுனால சாய்பாபாவுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு படைக்கிறது வழக்கம். அதனால் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கற்கண்டாவது வச்சு நான் படைச்சிடுவேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு வத்தி விளக்கேற்றி நான் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு படைக்கிறது வழக்கம் தான். ஸோ அதனால் நான் வந்து அன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணி எப்பயும் போல் சாயந்தரம் விளக்கேற்றுவோம் இல்லையா, அதே டைமுக்கு விளக்கேற்றி சாய்பாபாவுக்கு நான் வந்து வத்தி காமிச்சு படைச்சிட்டேன். இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்மளோட சேனல்லே. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு. தம்பிக்கு ஒரு பக்கம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ராயிங்லாம் வரைஞ்சி கொடுத்தேன், அவுட்லைன் வரைஞ்சி கொடுத்தேன். அவன் வந்து கலர் அடிச்சிட்டு இருந்தார். ஸோ அதோட கிளிப்ஸும் வந்து உங்களுக்கு வரும். நைட்டு அன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி வந்து இந்த உப்பெல்லாம் வரும் இல்லையா, ஃப்ளஃபியாக, அந்த மாதிரி எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்ப்பா, நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இதோட ரிலேட்டடாக என்னெல்லாம் வீடியோ வருதோ அதெல்லாம் லிங்க் இருந்தால் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரிங்களா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் இது வந்து நான் வரைஞ்ச ட்ராயிங்கு. அவனுக்கு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி கொடுத்துட்டேன். தம்பி வந்து கலர் அடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து கலர் அடிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வரைகிறது எழுதுறதை விட கலர் அடிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் சரி, அவனை ஒரு பக்கம் இந்த மாதிரி வரைய வச்சுட்டு நான் இன்னொரு பக்கம் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னால் வேலையை டக்குன்னு முடிக்க முடியும். இல்லைனா அவன் என்னை வந்து சும்மா விட மாட்டான். வா என் கூட விளையாடு, ஏதாவது பண்ணு, அவன் கூடவே இருக்கணும்னு சொல்லுவான். ஸோ அதனால் அவனை ஒரு பக்கம் அங்கே உட்கார வச்சுட்டு நான் ஒரு பக்கம் வந்து சமையல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்படியே சப்பாத்தி 1 by 1 போட்டு திரட்டி எடுக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நியூ இயருக்கு ஏதாவது புதுசாக பண்ணுங்கள். உங்களுடைய ரெசல்யூஷன் என்னன்னு நீங்கள் வந்து உங்கள் மனசாட்சி கேட்டு அதன்படி இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நானும் இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வருஷம் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பாய்.